வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு 2000 வருஷம் பின்னாடி போலாமா? ஆனா நம்ம பார்க்க போறது காகிதத்துல எழுதப்பட்ட கதை இல்ல, கருங்கல்லுல செதுக்கப்பட்ட நம்ம தமிழ் மொழியோட கதை. கற்களுக்கெல்லாம் திடீர்னு பேசுற சக்தி வந்தா எப்படி இருக்கும்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்து கற்கள், அவங்க காலத்து கதைகளை, அவங்க சட்ட திட்டங்களை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய பத்தியெல்லாம் நம்மகிட்ட நேரடியாவே சொன்னா, அடடா, கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த ஒரு சின்ன கற்பனை தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. உண்மைய சொல்லணும்னா அந்த கற்கள் ஏற்கனவே நம்ம கிட்ட பேசிட்டு தாங்க இருக்கு. இந்த மாதிரி கல்வெட்டுகள் மூலமா தான் பல நூற்றாண்டுகளோட ரகசியங்களை அது தனக்குள்ள ரொம்ப பத்திரமா வச்சிருக்கு. சரி, அந்த ரகசியங்களை ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சரி, நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் இதுதான். இப்போ நாம காலத்துல ரொம்ப தூரம் பின்னோக்கி போக போறோம். எங்க தெரியுமா? நம்ம தமிழ் மொழியோட முதல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதே அந்த காலத்துக்கு. வாங்க போகலாம். இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த கல்வெட்டு வழக்கம் தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. அடேங்கப்பா, இது 1-2 தலைமுறை கதை இல்லைங்க, பல 100 தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு தொடர் கதை. ஓகே, இப்பதாங்க இந்த கதையோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நீண்ட கால பயணத்துல நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த வடிவத்துக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இப்போ நீங்க திரையில பாக்குறீங்களே, இது சாதாரணமா ஒரு சார்ட் கிடையாது. இது தமிழ் எழுத்துக்களோட 2000 வருஷ வாழ்க்கை வரலாறு. ஒவ்வொரு எழுத்தும் எப்படி பொறந்து வளர்ந்து மாறி இன்னைக்கு நாம எழுதுற இந்த அழகான வடிவத்துக்கு வந்திருக்குன்னு இந்த ஒரே படத்துல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னா வாங்க நம்ம முதல் எழுத்தான ஆவையே எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல பாருங்க, ஒரு மாதிரி கோடு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு நெளிஞ்சு இன்னைக்கு நாம எழுதுற இந்த அழகான ஆவா மாறியிருக்கு. என்ன ஒரு அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லையா? ஆ மட்டும் இல்ல, காவோட கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். முதல்ல ஒரு கூட்டல் குறி, அதாவது ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எத்தனையோ மாற்றங்களை சந்திச்சு இன்னைக்கு நாம எழுதுற காவா நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எழுதுற ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலையும் இப்படி ஒரு பெரிய வரலாறு ஒழிஞ்சிருக்கு. ஆனா இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த எழுத்து மாற்றம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்கல. சில பகுதிகள்ல, குறிப்பா தெற்கு பக்கம்லாம் வட்டெழுத்துன்னு சொல்லப்படுற இந்த மாதிரி உருண்டு உருண்டையான எழுத்துக்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரே மொழி ஆனா ஒரே நேரத்துல பலவிதமான எழுத்து வடிவங்கள். இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்த்தோம். இப்போ அந்த எழுத்துக்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? கல்வெட்டுங்கிறது சும்மா ஒரு எழுத்து பயிற்சி கிடையாது. அது அந்த காலத்தோட அதிகாரப்பூர்வமான அரசாணை. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் அப்போதைய கவர்மெண்ட் ஆர்டர். ராஜாக்கள் எதையெல்லாம் கல்லுல செதுக்குனாங்க தெரியுமா? அவங்களோட ஆணைகள், பிரகடனங்கள். ஒருத்தருக்கு நிலத்தை தானமா கொடுத்தா அதோட விவரம். புதுசா வரி போட்டாலோ இல்ல வரி விலக்கு கொடுத்தாலும் அது. ஏன், கோர்ட்ல கொடுக்கற தீர்ப்புகளை கூட கல்லுல தான் செதுக்கி வச்சாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், இது நிரந்தரம். காத்து, மழை, புயல்னு எது வந்தாலும் சரி, இதை யாராலையும் அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த வாசகத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த நிலம் வரி விலக்குடன் கோயிலுக்கு வழங்கப்படுகிறது. இந்த தானத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது வெறும் ஒரு அறிவிப்பு மாதிரி தெரியலாம், ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கையும் ஒளிஞ்சிருக்கு. இத காப்பாத்துறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, இத கெடுக்க நினைச்சா என்ன ஆகும்னு அவங்க சொல்லாமலே சொல்றாங்க. இதுதாங்க அந்த கல்வெட்டுகளோட அதிகாரம். சரி, இவ்ளோ நேரம் நாம ராஜாக்கள், அரசாங்கம், அதிகாரம்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்களை பத்தி இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது? அதுதான் இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இது வெறும் ராஜாக்களோட டைரி மட்டும் கிடையாது. இது ஒரு முழு சமுதாயத்தோட போட்டோ ஆல்பம் மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா ராஜா பேர் மட்டும் இல்ல, ஒரு சின்ன அதிகாரியோட பேரு, ஏன் நிலத்தை உழுத ஒரு விவசாயியோட பேரு கூட இதுல இருக்கு. அவங்க ஊர்ல ஏரி, குளம் வெட்டினது பத்தின விவரங்கள், யார் யாரு கோயிலுக்கு என்னென்ன தானம் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்துல நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பயணத்தோட கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இவ்ளோ நேரம் பார்த்த இந்த 2000 வருஷ வரலாற்ற இப்போ நாம பேசுற, எழுதுற தமிழுக்குள்ள எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு பார்க்க போறோம். இதுதான் இந்த பயணத்தோட கிளைமேக்ஸ்.
இப்போ திரையில தெரியிற இந்த எழுத்துக்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது நம்ம எல்லா தமிழர்களுக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆமாங்க, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட மகத்தான இலக்கியங்கள் எல்லாம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஆமாங்க, இது வேற எதுவும் இல்ல, நம்ம திருக்குறள் தான். மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. போன ஸ்லைட்ல நாம பார்த்த அந்த புரியாத எழுத்துக்களும் இப்ப நீங்க பாக்குற அந்த வரிகளும் ஒண்ணுதான். ஒரே மொழி, ஒரே அர்த்தம், ஆனா வேற வேற காலத்தோட வடிவம். இதுதான் நம்மளோட பழங்காலத்தோட நேரா இணைக்கிற ஒரு உண்மையான டைம் மெஷின். அப்போ யோசிச்சு பாருங்க, நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது எழுதுற ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலையும் இவ்ளோ பெரிய ஒரு வரலாறு இருக்கு. நம்ம முன்னோர்கள் அவங்க கதைய அழியாத கல்லுல எழுதி வச்சுட்டு போனாங்க. நம்ம தலைமுறையோட கதைய, நம்மளோட வரலாற்ற நாம இதுல பதிவு செய்ய போறோம்.